வணக்கம். நான் உங்கள் சங்கை சிலம்பு. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா, அரசாங்க திட்டங்களில் பார்த்திங்கன்னா, அதிக செலவாகுது. அது அதிக நீண்ட ஆயுள் காலத்தினால மக்களுக்கு வரி பணமும் வேஸ்ட்டாக போகுது. அது இல்லாமல் நிறையா மக்கள் அதை குறை சொல்லிகிட்டே இருக்காங்க. இதுக்கு தீர்வே இல்லையானா இருக்குது. அதில் நம்ம ஒரு 3 திட்டங்கள் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல் திட்டம் என்னென்னு பார்த்திங்கன்னா, சாலைகள் புதுசாக மேம்பாடு செய்கிறப்ப அந்த பழைய கல், அந்த தாறுகள்லாம் நீக்காமல் மேலே மேலே ரோடு போகிறதுனால ஹைட் அதிகமாகுது. அதை சைடில் கட்டியிருக்க வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா, அதான் தார் சாலை மேலே போகுது, வீடு கீழே போயிடுது. அதனால் அந்த அங்கே இருக்கக்கூடிய மக்களோட பொருளாதாரம் எல்லாம் பாதிக்கப்பட்டு திரும்ப வீட்டை உயர்த்தி கட்டுற மாதிரி ஆகுது. அப்படி இல்லைன்னா திரும்ப அவங்க புது வீடு கட்டுற மாதிரி இருக்குது. இது பெரிய பொருளாதார சீரழிவு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உண்மைதான். சாலை அமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டெண்டர் கொடுக்குறோம் இல்லையா, அவங்களுக்கு கூட அந்த பழைய சாலையை பேர்த்தெடுக்கிறதுல கஷ்டமாக இருக்குது. அப்படின்னா அந்த பழைய சாலையை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய கான்ட்ராக்டர்லாம் போயிருக்காங்க. ஏன்னா அதில் இருக்கிற ரா மெட்டீரியல்ஸ்லாம் சில பயன்பாடுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அதை ஏலம் கொடுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, அரசு கட்டிடங்கள்லாம் பார்த்திங்கன்னா மிக குறைந்த காலத்தில் இடிஞ்சு போகுது, தரம் இல்லாமல் இருக்குது. நம்ம கீழே இருக்கிறப்பே பார்த்திங்கன்னா அந்த பில்டிங் இடிஞ்சு தலையில் விழுற மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கெல்லாம் சிறந்த கட்டுமானம்லாம் வந்துருச்சு. செங்கல் வாங்கி சிமெண்ட் வாங்கிலாம் கட்ட தேவையில்லை. தரமான கம்பெனிகள் சாலிட் பிளாக்காக நம்ம என்ன மாதிரி பில்டிங் வேணும்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, அந்த பில்டிங்க்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா தரமான அந்த இன்டர்லாக் பில்டிங்னு சொல்கிறாங்க. ஏன்னா 11 மாடி வரைக்கும் நான் இருக்கிற இடத்துலாம் பார்த்துருக்கேன். அப்படியே எடுத்து அதை சைக்கிள் அசம்பிள் பண்ணுற மாதிரி அசம்பிள் பண்ணுவாங்க. அப்புறம் லோட் டெஸ்ட் பண்ணுவாங்க. திரும்ப அந்த பில்டிங்கை பயன்பாடுக்கு வச்சுக்கலாம். நான் இருக்கிற இடத்துல அந்த மாதிரி ஒரு 11 மாடி எடுக்க பார்த்தீங்கன்னா வியந்து போயிட்டேன். அந்த மாதிரி அரசாங்கம் இனிமேல் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பில்டிங்லாம் கட்டலாம். ஏன்னா இப்போ நம்ம ஆள் கூப்பிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு கமிஷன் வேணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்ன பண்ணுவாங்க, சிமெண்ட்டு, மண் அந்த மாதிரி கொஞ்சம் ரேஷியோ அதிகமாக கலந்து அந்த பில்டிங் தரம் இல்லாமல் போயிடும். இதுக்கு அடுத்து சுற்றி பார்த்திங்கன்னா அந்த ஆளுங்கட்சி அவங்களுக்கு தான் கெட்ட பேர் வரும். எந்த கட்சியுமே தரம் இல்லாமல் கட்டுங்க அப்படின்லாம் யாரும் சொல்லவே மாட்டாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா தரம் இல்லாமல் கட்டி முடிச்சிட்டா கூட கடைசியில் சொல்ல முடியாது சூழ்நிலை. ஏன்னா ஆட்சி மாறிடும். அந்த மாதிரி கடைசியில் பார்த்திங்கன்னா அதை பயன்படக்கூடிய பயனாளிகள் தான் பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. ஒரு இடத்துல மறைமுகமாக மக்களோட பொருளாதாரமும் வேஸ்ட் ஆகுது. அடுத்து 3வது பார்த்திங்கன்னா, நான் ரொம்ப நாளாக இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். இதை மனுவாக கொடுக்குறது நமக்கு நேரம் பத்தல. இந்த முறைன்னு பார்த்திங்கன்னா இதுக்கு சரியான தீர்வு கிடைச்சிடும். குறுவை நெல் சாகுபடி செய்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, மழை பெஞ்சிட்டா நெல்லில் முளைச்சிருது. நெல் முளைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஈரப்பதம் அதிகமாக இருக்குது. 21 டெம்பரேச்சருக்கு மேலே அதிகமாக இருந்தால் அந்த நெல்லை எடுக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஒன்றும் தப்பே இல்லை. நெல் முளைச்சிச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகம் முளைக்க வச்சுட்டு அதை வறுத்து அவலை அடிச்சிடலாம். ஏன்னா நிறையா மாநிலங்களில் இந்தியாவிலேயே பார்த்திங்கன்னா காலை உணவு அவல் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதேமாரி அந்த கொள்முதல் பண்ண நெல்லெல்லாம் முளைக்க வச்சு இமீடியட்டாக வறுத்து ஒரு வாரத்துக்குள்ளேயே அதை அவலாக மாற்றுற திட்டம் நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, தமிழ்நாடு முழுவதும் இல்லை, இந்தியா முழுவதும் அந்த அவல் வியாபாரத்தை நல்லா பண்ணிடலாம். இதெல்லாம் முற்போக்காக சிந்திக்கிறதுங்கிறத விட அந்த டெக்னாலஜி ஓரியன்டட் வந்திருக்குங்கிறத நம்ம நேரம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் அதெல்லாம் செயல்படுத்த முடியும். ஸோ இந்த மாதிரி தீர்வு இல்லாத பிரச்சனைங்கிறது எதுவுமே கிடையாது. தீர்வு இல்லை, ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அது தீர்வு இல்லை அப்படிங்கிறதே கிடையாது. தீர்வை எடுக்கக்கூடிய இடத்துல திறமையானவர் இல்லைங்கிறது தான் நம்மளோட கோரிக்கையாக இருக்குது. அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல, திறமையான ஆட்களை சேர்த்துக்கிட்டு அதுக்கு ஒரு கலந்தாய் வச்சு நிறைய பேர் ஐடியா கொடுப்பாங்க. அதை வச்சு கூட மேம்படுத்தலாம். இந்த மாதிரி நமக்கு அரசு ஃபெயிலியர் ஆகக்கூடிய எல்லாத்துக்கும் நம்மளாம் ஆராய்ச்சி பண்ணி நிறைய தீர்வுகளை எழுதி வச்சுருக்கோம். காலப்போக்கில் காணொலியாக போகும். வாய்ப்பு கிடைச்சால் அதை அரசாங்கத்துக்கு நேரடியாக நம்ம தீர்வுகளை கொடுத்து அதை டெமோ மாதிரி பண்ணிவிட்டு சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் நடைமுறை கொண்டு வரலாம். நன்றி, வணக்கம்.